ராகவேந்திர சாமி நான் சொன்ன வாக்கை நிறைவேற்றி வச்சாரு. அந்த மீட்டிங்கில் அப்படி நடந்தது. ஸோ நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் சுவாமிஜி இருந்தார். நான் வருவேன் சார் டிவோட்டி, நான் வந்து கலந்துட்டு எல்லாத்துலேயும் கலந்துக்குவேன். டொனேஷன் பண்ணுறது எல்லாமே அதே மாதிரி தான். நான் ஒன்றும் மாறல. நானாக தான் இருந்தேன். பதவிங்கிறது போகும் மாதிரி இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. அதெல்லாம் நம்ம தெளிவாக இருந்தேன். நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அப்போது ரங்கவட்டல் வந்து இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி ஒரு சின்ன கால்பேட் இங்கே ரெண்டு பார்ட்டி, அப்புறம் 2 கிளாஸ் ஆகி அவர் போனார். வேண்டாம் சாமி இங்கேருந்து போகாதீங்கன்னு அவ்வளோ தூரம் போய் ராமநாதர் இங்கேருந்து மாற்றி ராமநாதன் போனார், ராமநாதர் வேறவங்க போனார். வீடு தேடி போய் சொன்னேன், தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு போய் கூட நல்லதில்லை உங்களுக்கு. எனக்கு என்ன மனசில் படுது, நீங்கள் பிருந்தாவனத்துக்கு கூட இருக்க வரைக்கும் தான் அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், தயவு செஞ்சு போகாதீங்கன்னு. இங்கேருந்து போய் கொஞ்சம் சேலத்தில் போயிருந்தார். ஒரு 1 month தான். நல்லது. ரொம்ப 60 வயசு தான். 60 வயசு. அவர் எப்படிப்பட்ட மனசுன்னு பாருங்க. ரிட்டையர்ட் ஆகி ஒரு அமௌண்ட்டு கைக்கு வந்தோன்னே நேரம் என்கிட்ட வந்தார். என் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டீங்க சுவாமி, இந்த பிடிங்க அப்படின்னு கொடுத்தாரு. இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. அதனால நம்ம உடம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அது உயிரை பாதுகாப்பு வச்சுக்கிட்டா தான் நம்ம குடும்ப குழந்தைகளை எல்லாத்தையும் பார்க்க முடியும், நம்ம சேர்ந்தவங்க எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்படி ஒரு அருமையான நம்ம அந்த மாதிரி அந்த உடம்பையும் அந்த ராகவேந்திர சுவாமி உடம்புல உயிர் ஜெயிச்சு பிறந்த நாள் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். அதனால நம்ம எல்லாரும் சந்தோஷமா அவரை நினைச்சிட்டு என்னைக்கு இருப்போம். எது வந்தாலும் நம்ம கூட அவர் இருப்பார் அப்படின்னு நீங்கெல்லாம் உறுதியா நம்பணும். ஏன்னா நாங்க இதெல்லாம் கடந்து வந்துட்டோம். அப்படிப்பட்ட ரங்கவட்டல் இங்க வந்தாரு, பிரதிஷ்டை பண்ணாரு. அப்புறம் நான் சொன்னேன், நான் அது வரைக்கும் நான் நிறைய இங்கேயும் கான்ஃபிளிக்ட் இருந்த மாதிரி இருந்தது. ஆனா பிரதிஷ்டை முடிச்சுட்டு தான் 1 year இருப்பேன். 1 year கழிச்சு ரிசைன் பண்ணிடுவேன். என்ன 1 year தான் இருப்பேன் நான். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் எந்த இதுலயும் இருக்க மாட்டேன் நான். என்னுடைய ஏன்னா நடக்காம போயிருந்தேன்னு எனதுக்காரு. டாக்டர் இத்தனைலாம் பண்ணாரு, இத்தனையெல்லாம் வசூல் பண்ணாரு, நடக்காம போச்சு என்னத்தை சொல்லுவாங்க ஜனங்க. ஓ மை காட், இதெல்லாம் நமக்கு தேவையா பகவானே. அதனால பிரதிஷ்டை பண்ணி நல்லபடியா அமைச்சிட்டு இதுலேருந்து விளைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். 1 year இருந்தோம். போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லைங்க. 5 பேர் தான் இருக்கிறதே 5 பேர் 6 பேர் தான். நான்லாம் போயிருந்தேன் போஸ்ட் ஓட்டுறது. நான் போட்டுனேன். சலிவன் ஸ்ட்ரீட் முன்னாடி ஒரு டிச் இருந்தது. டிச்சை தாண்டி ஓட்டுனேன். சார் விழுதுருக்கு இல்லை, ஒன்றும் விழுக மாட்டேன்னு டிச்சை தாண்டி ஓட்டினேன். பார்த்தா அரிசி அங்கே எந்த போஸ்டும் இல்லை. டிச் தாண்டி ஒட்டுறவனே ஓட்டுறது இல்லைங்க. ஏன்னா அந்த செவரு சுத்தமாக இருந்தது, அதனால ஓட்டினது இல்லை. ஸோ அந்த மாதிரி சலிவன் ஸ்ட்ரீட்டு கோயம்புத்தூர் ஃபுல்லாக ஓட்டினோம், சூலூர் ஃபுல்லாக ஓட்டினோம் 1998.